ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் நீங்கள் பேர் அப்ளை பண்ணி சேர்த்துருப்பீங்க, நான் அப்ளை பண்ணி சேர்த்துருப்பேன். அப்போல்லாம் இந்த பயம் வரல. யாராவது செத்து போனால் பேரை நீக்குவாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா பேரை நீக்குவாங்க, அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆனதில்லை. இன்னும் சொல்ல போனால் வாக்காளர் பட்டியலில் ஒரே பேர் 2 தடவை வரும், 4 தடவை வரும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ கூட இது பெரிய பிரச்சனை ஆனதில்லை. ஆனால் இப்போ இது எல்லாமே பிரச்சனையாக மாறுது, அரசியல் பிரச்சனையாக மாறுது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தன்னோட நடுநிலைமை தன்மையை விட்டுட்டு அப்படியே ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டாவுக்கான கையாளாக மாறியிருக்கு இல்லையா? இதுதான் பிரச்சனை. ஸோ இது மேலே தான் இப்போ நம்ம இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் பேசியிருக்காங்க. இனி அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு தனியாக ஒரு தனிநபர் ஒருத்தர் தற்கொலை பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூ. அது இவங்க என்ஆர்சி கொண்டு வராங்க அப்படின்ட்டு. இந்தியா முழுக்க சிஏஏக்கு எதிராக நம்ம போராட்டம் மறந்துடாதீங்க. அந்த வரலாறு தான் இப்போ திரும்புது. ஏன்னா அதில் நம்ம எழுப்பின அத்தனை அபாயங்களும், அதில் அந்த நம்ம சொன்ன பிரச்சனைகளும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொண்டு வராங்க. எனக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது. நான் ஜென்ரலாக எலெக்ஷன் மட்டும் ஓட்டு போட்டு போயிடுவேன். இந்த கான்டெக்ட்லேருந்து இப்போ நான் எஸ்ஐஆர்னு எனக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் மொத்தமாக? இல்லை, முதல் விஷயம் தேர்தல் ஆணையம் தான் எனக்கு வாக்கு கொடுக்கணும். நான் போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்னுடைய வாக்கை நிரூபித்து கெஞ்சி பெறுவது, கேட்டு பெறுவதுங்கிற இடத்துக்கு நம்ம போக அனுமதிக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தோட வேலை இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு கொடுப்பது. தேர்தல் ஆணையத்தோட வேலை இங்கே இருக்கிறவங்களுடைய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்பத்தை பரிசீலித்து வாக்கு கொடுப்பது, இறந்து போனவங்க வாக்குகளை நீக்குவது, தேர்தலை ஒழுங்காக நடத்துறது. யார் ஒரு கருவியாவது மாறக்கூடாது. உங்கள் கண்ணு முன்னால் அது ஒரு கருவியாக மாறுது. அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. பீகாரில் நடந்திருக்கிறத பார்க்கும் பொழுது வாக்கு இல்லாதவர்களுடைய செத்து போனவங்க வாக்கு இருக்குது, போலி வாக்கு உள்ளே இருக்குது, அட்ரஸ் இல்லாதவங்க வாக்கு உள்ளே இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. சில லட்சம் பேருக்கு குடியுரிமையை நிரூபிக்க சொல்லி கடிதமும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் இந்தியா முழுக்க அவங்க பண்ண போகிறாங்கன்னா, இதை பீகாரில் அனுமதிச்சதே தப்பு. இனி நீங்கள் இந்தியா முழுக்க இதை விரிவாக அனுமதிக்க போகிறீங்களா? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் எழணும். இதை அனுமதிச்சோம்னா என்ன வரும்னா, நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டிய அதிகாரிகள்லாம் இந்த வேலைக்கு திரும்பிடுவாங்க. அப்போ தேர்தல் கண்காணிப்பு இன்னும் பலவீனமாகும். என்ன முறைகேடு வேணால் பண்ணலாம். இது எந்த கட்சிக்கு வேணால் சாதகமாக இருக்கட்டும். என்னோட கேள்வி, இது குடிமக்களுக்கு சாதகமா?